ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்ட் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண பிறகு, அந்த ரேஷன் கார்ட் ஸ்டேட்டஸ வந்து எப்படி செக் பண்ணறது? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷன் கார்ட்க்கான அஃபிஷியல் பேஜ் வந்து tnpds.gov.in இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுல மின்னணு அட்டையின் விண்ணப்ப நிலைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்பாங்க. நம்ம ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் போட்டு தான் நம்ம சர்ச் பண்ணணும். நீங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன்ல வந்து அதாவது நீங்க எந்த நம்பர் குடுத்தீங்களோ, அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்ப உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர போட்டு பதிவு செய்ய நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்கோமா? டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா அப்லோட் பண்ணியிருக்கோம்னு செக் பண்ணுவாங்க. 2வது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா, கிரீன் கலர் டிக் வரும். உங்களுக்கு ரெட் கலர்ல வந்துச்சுன்னா, நீங்க ஏதாச்சும் வந்து அப்ளிகேஷன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து நம்ம அப்ளை பண்ணணும். கிரீன் கலர் டிக் வந்துச்சுன்னா, உங்க அப்ளிகேஷன அவங்க செக் பார்த்துட்டாங்க. நீங்க அது கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்கீங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்ட்டா அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, துறை சரிபார்ப்பு. இது பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த 3 டிக்கும் வந்து கிரீன் கலர் டிக் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். 4த் டிக் பார்த்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீசர் வந்து ஒப்புதல் குடுத்துட்டு, உங்களுக்கான ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து எந்த கடையோ, அந்த கடைக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க. நீங்க வந்து இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்லி அதாவது நீங்க அப்ளை பண்ணலருந்து ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் கழிச்சு 10 டேஸ் கழிச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு கலர் கிரீன் கலர் டிக்கும் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து இந்த 4 டிக்கும் வரதுக்கு ஒரு 10 டூ 15 டேஸ்லயே வந்துரும். இப்ப வந்து கொஞ்ச நாளா வந்து என்னன்னா, ரொம்ப ஸ்லோவா ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 3லருந்து 4 மாசம் கூட ஆகுது. இப்ப கொஞ்ச நாளா வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலே ஆகுது. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நம்ம அப்ளை பண்ணா ஒரு 1 மந்த்க்குள்ளயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து கிரீன் கலர் டிக் வராம இதே மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்க அப்ளிகேஷன அவங்க ரிஜெக்ட் பண்ணல. உங்களுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, டிக் வரும் உங்களுக்கு. நீங்க வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் வந்து 4 டிக்கும் வந்துட்டு உங்களுக்கான அதாவது உங்களுக்கு ரேஷன் கார்ட் வந்து ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்க ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இதே மாரி தான் உங்களுக்கு 4 டிக்கும் வந்துட்டு என்ன குடுத்துருப்பாங்கன்னா, உங்களுக்கு எந்த ரேஷன் கடை ஒதுக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷன் கடைக்காரங்களோட நம்பரும் குடுத்துருவாங்க. அந்த கடைக்கு போயிட்டு நீங்க உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்ட நீங்க வாங்கிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து கடைக்கு கிடைக்குது. சில பேருக்கு வந்து தாலுகா ஆஃபீஸ் வந்து வாங்கிக்க சொல்றாங்க. இந்த 4 டிக்கும் வந்த பிறகு உங்களுக்கு எந்த ரேஷன் கடை ஒதுக்கியிருக்காங்க, அந்த ரேஷன் கடைக்காரங்களோட பேரு, ஃபோன் நம்பர் வந்து அவங்களே வந்து ஆன்லைன்ல குடுத்துருவாங்க. அந்த கடைக்கு போயிட்டு நீங்க உங்களோட ஸ்மார்ட் கார்ட வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட இருந்தா அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன தாலுகா ஆஃபீஸ் வருமோ, அந்த தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரேஷன் கார்ட வாங்கிக்கோங்க. இப்ப கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, அது ப்ராசஸ் ஆகி 4 டிக்கும் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்க வந்து ஒரு வேள நம்மளுக்கு 4 டிக்கும் வரல, அப்ளிகேஷன் வந்து டெலீட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வந்து நீங்க பயப்பட வேண்டாம். பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 4 டிக்கும் வந்துட்டு, உங்களோட ஸ்மார்ட் கார்டு வந்து ரெடி ஆயிடும். உங்களுக்கு ஒரு வேள ரெட் கலர்ல இன்டு புல் டிக் வந்துச்சுன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து அப்ளை பண்ணணும். கிரீன் டிக் வராம அப்படியே பெண்டிங்லயே இருந்துச்சுன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்ல தான் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா வந்து உங்களோட அப்ளிகேஷன் பார்த்துட்டு 4 டிக்கும் வந்துட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெட் கலர் டிக் வந்தா மட்டும் நீங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப அப்ளை பண்ணுங்க. அதுவரைக்கும் திரும்ப வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து 4 டிக்கும் வந்து அதாவது அப்ளிகேஷன் வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு, ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, தாலுகா ஆஃபீஸ் வந்து அதிகாரி வந்து ஒப்புதல் குடுத்துட்டு, 4 டிக்கும் உங்களுக்கு வந்து உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து ரெடி ஆகும். இதுதான் ப்ராசஸே. நீங்க ஆன்லைன்ல வந்து ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து உங்க ஃபோன்லயே செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரெடி ஆயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்ட்ல அப்ளை பண்ணல, இல்ல ஸ்டேட்டஸ் செக் பண்ண டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.